2 நாட்களாக சட்டமன்றத்தில் சபாநாயகர் அறையில் அமர்ந்திருந்த செங்கோட்டையன் பேசுபொருளான நிலையில் அதிமுக தற்போது புதிய யுக்தியை கையில் எடுத்திருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் 10 பேர் செங்கோட்டையன் வருவதற்கு முன்பாகவே சபாநாயகர் அறையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், செங்கோட்டையன் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய நிலையில அதிமுக புதிய யுக்தியை கையில் எடுத்திருக்கிறாங்க, என்ன விவரம்? கடந்த 2 நாட்களாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் விவகாரம் தான் ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறியிருந்தது. பட்ஜெட் விவகாரம் என்பதை எல்லாம் தாண்டி இது பொதுவெளியிலே பரபரப்பாக பேசப்பட்டது. எனவே அதனை தவிர்ப்பதற்காக அதிமுகவினர் இன்றைய தினம் ஒரு புதிய யுக்தியை கையில் எடுத்தார்கள். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் எப்படி ஒரு 1/4 மணி நேரம் முன்கூட்டியே சபாநாயகர் அறையில் அமர்ந்திருப்பாரோ அதே போல சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சபாநாயகர் அறையில் அமர்ந்து விட்டார்கள். அதாவது அவர்கள் அதன் மூலமாக சொல்ல விரும்புவது, செங்கோட்டையன் மட்டும் சபாநாயகர் அறையில் இல்லை, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இருந்தார்கள், ஏதோ அவர் மட்டும் தனியாக சென்று அவரை சந்தித்தது போல ஒரு தோற்றத்தை பொதுவெளியில் உருவாக்க வேண்டாம் என அதனை தவிர்ப்பதற்காகவே வந்ததாக தெரிகின்றது. 3-4 பேர் மட்டும் தொகுதியில் கவன ஈர்ப்பு தொடர்பான அந்த விஷயத்தை கொடுத்தார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் தன்னுடைய தொகுதி சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக கவன ஈர்ப்பு கொடுத்தார். அதுபோல 2-3 பேர் மட்டும் கொடுத்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சி, அதாவது சட்டப்பேரவை தொடங்கும் வரை அவர்கள் அங்கே சபாநாயகருடைய அறையிலே காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பொருள் இல்லாமல் அமர்ந்திருந்தது போல இருக்கின்றதாக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ச்சியாக சபாநாயகர் அறையிலே அமர்ந்தால் அது பேசுபொருள் ஆகிறது என்பதை உணர்ந்த அவர் அதனை தவிர்ப்பதற்காக இன்று திட்டமிட்டே தாமதமாக, அதாவது 10 நிமிடங்கள் தாமதமாக சட்டப்பேரவைக்கு வந்தார். மிக சரியாக 9:40 மணிக்குத்தான் சட்டப்பேரவைக்கு வந்தார். அலுவல்கள் தொடங்கிவிட்டது. இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. வினாவிடை நேரம் தொடங்கி 2 கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து விட்டார்கள். அதன் பிறகுதான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளே வந்தார். அவர் வந்தபோது அவரது ஆதரவாளர்களான பன்னாரி உள்ளிட்ட ஒரு சில எம்எல்ஏக்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு வணக்கம் வைத்து இன்முகத்தோடு அவரை வரவேற்றார்கள். தற்போது அவர் தனக்கான அந்த இருக்கையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்த இருக்கை, ஓபிஎஸ்க்கு இடதுபுறமான அருகில் இருக்கக்கூடிய இருக்கை, அதுதான் செங்கோட்டையன் அவர்களுடைய இருக்கை. அந்த இருக்கையிலே அவர் தற்போது அமர்ந்து கொண்டிருக்கின்றார். வழக்கமான அலுவல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தான் பேசு பொருளாவதை தவிர்ப்பதற்காகவே திட்டமிட்டு 10 நிமிடம் தாமதமாக வந்ததாக இங்க இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள்.